கைஸ், வெல்கம் டு ஆரம்ஜெயல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சமையல் போட்டு. அதனால் இன்றைக்கி வந்து பூண்டு கருவேப்பிலை வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஒரு குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு 5 வரமிளகா இல்லை 4 வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 5 வரமிளகா, கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு பொரியட்டும். நல்லா அது பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். அது குறுக்க வந்து நான் போயிட்டு கருவேப்பிலை ஒரு 1.5 கப்பு, இதால் 1.5 கப்பும், பூண்டு வந்து 1/4 கப்பும் எடுத்து எண்ணெயில் பொரித்து அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்புக்காக. அது மாதிரி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நான் 1.5 கப்பு கருவேப்பிலை, இது வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ஒரு மாதம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில். நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம தக்காளி வந்து 2 வெங்காயம், பெரிய வெங்காயம்னா 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி போட்டு வதக்கிடுவோம். நல்லா மேஷ் ஆகிட்டு வரணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணேன். தனியா, மிளகா, அது போடுற சாமான் எல்லாமே இந்த மிளகாத்தூளில் இருக்கும். அதையே தான் சேர்த்துப்பேன். இது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாரி, நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். உங்களுக்கு சொல்லவும் மறந்துட்டேன். இதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். அது வதங்கிடும் இதுலேயே. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இது வந்து இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சுட சுட சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து பசங்களுக்கு நல்லா சேர்த்த மாதிரியும் இருக்கும். நம்ம போட்டு தாளித்து இல்லை அப்படி வச்சோம்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்க.
இதெல்லாம் இதை மாதிரி அரைச்சி நம்ம குழம்பு வச்சுட்டோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள், நல்லா நம்ம போல் சேர்ந்து நல்லா சூப்பராக வந்துருக்கு. அப்படியே ஒரு 2 minutes குக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை வாசனை போன பிறகு அந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் புளிப்பு. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை, இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனை மிளகாய் வெடிப்பு எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்காங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது கலரு. இது நல்லா ஏன்னா பூண்டும் வெந்தது, கருவேப்பிலையும் நம்ம நல்லா கொதித்து எடுத்துட்டோம். அதனால இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு 5 minutes கொதிச்சா போதும். 5 minutes கூட வேண்டாம், ஒரு 2-3 minutesலேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கே உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம பேஸ்ட்டாக போட்டிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டியாகிடும். நம்ம இன்னும் கூட ஒரு கப் ஆட் பண்ணலாம். போதும், இதுவே போதும். இதுவே கெட்டியானாலும் எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 minutes கொதிக்கட்டும். 2 minutesல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே பாருங்கள், அப்படியே நல்லா மேலே நல்லா ஜொலிக்குது. ஒரு லேயர் மாதிரி சூப்பராக இருக்குது குழம்பு. பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 minutes கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஒரு லேயர் மாதிரி நல்லா சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 minutes கழித்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். நல்லெண்ணெய் போட்ட பிறகு நம்ம நல்லா
கிளறி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது இன்னும் சாயந்தரம் இப்போ காலையில் வச்சுருக்கேன், சாயந்தரம் சாப்பிட்டா இன்னும் கலர் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌனாக இருக்கும். நல்லா இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும். நல்லா ஊறி அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ, பாய். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.